சரோஜா தேவி அவர்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு மியூசிக் காம்படிஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த காம்படிஷனில் வந்து அவங்க பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். ஹொன்னப்பா பாகவதர் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவரே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர், ஆக்டர், ஒரு மியூசிஷியன் அண்ட் சிங்கரும் கூட. ஸோ அவர் வந்து சரோஜா தேவி அம்மா பாடுறதை பார்த்துட்டு வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. சரி, ரொம்ப அழகாக பாடுதே இந்த பொண்ணு, ஸோ அதனால நம்ம வந்து ஒரு சான்ஸ் வந்து படத்தில் பாட வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா தேவி அம்மா அவங்க கிட்ட வந்து போயிட்டு பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ரெக்கார்டிங்க்கு வாங்க, ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் டெஸ்ட்காக அடுத்த நாள் வந்து கூப்பிடுறாங்க. ஸோ இவங்களும் வந்து போகிறாங்க. பட் சம்வேர் ஏதோ வந்து அவருக்கு என்ன ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா, டக்குன்னு அந்த ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது சரி இவங்க நல்லா நடிப்பாங்களோ, ஸோ இவங்களை பேசாமல் ஒரு நடிகை ஆக்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவங்களுடைய அடுத்த படத்திலே வந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே வந்து கொடுக்குறாரு.